இந்த ஃபாரஸ்ட்டில் கரடி இருக்காங்க. கரடி தெரியுதுங்களா? மான்குட்டி. ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொம்பு சண்டல சுவையான மீன், வறுத்தெடுத்த மீன். அது காலி இதில் காமிக்கூடாது. சொல்லுமா. ஸோ இதுதான் கேஆர்பி டேமா ப்ரோ? ஸோ இதுதாங்க கேஆர்பி டேம். சரியான பெருசுங்க. ஸோ இங்கே இது பக்கத்துலேயே அப்படியே ஒரு பார்க். என்ன பார்க்கு ப்ரோ? அதே தான் கேஆர்பி பார்க்குங்க. இங்கே தீம் பார்க்லாம் இல்லை ப்ரோ. ஸோ இதுதான் கேஆர்பி டேம். இது அப்படியே பண்ணது. இது பேர் என்ன ப்ரோ? பார்க். ஸோ ஃபேமிலியோட பசங்களோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சரியான வெயில் டைம் மட்டும் வர முடிஞ்சாலும் கால் வாங்க, எல்லாம் சீக்கிரமா ஈவினிங்காக வந்துருங்க. அதுதான் எங்களோட சின்ன ஒரு அட்வைஸா இருக்கும். ஆமா. ஸோ கேஆர்பி டேம் வந்து டாப்பு, இது வந்து தண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லணும்னா எங்களுக்கு தெரியாது. இதான் இந்த வருஷம் போகிறோம். ஸோ ஆமாம் சரியான வெயில், மண்டங்கள்லாம் பழகுது. கீழே போய் காட்டுறேன் எவ்வளோ பேர் போய் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கேஆர்பி டேம். தண்ணி கொஞ்சம் தான் வருது. தற்கொலை பண்ணி நீங்க பாரு ப்ரோ யாருன்னா திட்ட போகிறோம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி கோளாறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் யாரும் வராதிங்க. யாராச்சும் காப்பாற்றுங்க. இதுதாங்க ஸோ மீன்லாம் இருக்குது ஃபேமே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போய் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கேபிஆர் டேமோட பட்டிப்போம். இதுதான் இப்போ எதிர்பார்த்துல எங்க தலை காணும். அது தெரியுமா? பெரிய பாரு. அவ்வளோதான். டயர்ட் ஆயிடுச்சு. எதுவும் பண்ண மாட்டேங்குது. மான் கொம்பு இங்க பாருங்க, மான் தெரியுதான். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா இருக்கு. கொஞ்சம் பேசுங்க. சரி, ஓகே. அங்க பாருங்க, சின்னதா தெரியுது பாருங்களா, அதெல்லாம் மானுங்க. நான் அது வந்து ஃபோனில் வந்து எடுத்து நான் காமிக்கிறேன். அதோட ஃபுட்டேஜ் போடுறேன் பாருங்க. எத்தனை இருக்குன்னு தெரியலங்க. உங்களுக்கும் பசிக்குது. போட்டா வேஸ்ட் தான். அவ்வளோதான். ஜூமிங்க நீ ரெமினியே போட்டா சாமிங்களா. இந்த என்ன ப்ரோ இது டேமு? ஸோ கேபிஆர் டேம்ல இருந்து கிளம்பிட்டேன் ஃபேமே. அண்ட் பேக்கில் ஒன்று இருக்குது, காட்டுறேங்க. ஆக்சுவலி பேக் அப்படி போயிட்டாங்க. தெரியுதுங்களா? மான்குட்டி. ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொம்பு வச்ச மான்லாம் இருக்குங்க. இதோ அங்கிட்டுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல. ஏய் போட்டோனே வருது ப்ரோ. சொல்லு நண்பா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் டே டைமில் அதான் டே டைம், இந்த மதிய டைம் கூட வந்து சரியான வெயில் கொடுக்கும். பட் ஈவினிங் டைமில் இல்லை ஏர்லி மார்னிங். ஸோ ஏர்லி மார்னிங் வந்துருங்க. என் நண்பனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏர்லி மார்னிங் எல்லாம் வராதிங்க. 5 மணிக்கெல்லாம் எவனும் திறந்து வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலாம் வந்தா வெயில். அப்ப ஈவினிங் தான் வரணும். ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா சில் பண்ணலாம் ஃபேமே. இன்னும் நல்லா இருக்கும். பட் கப்புள்ஸா வந்தாலும் எஞ்சாம உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு மேலும் வீடியோ பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஓகே, பை. லவ் யூ. பை ஃபேமே. நெக்ஸ்ட் vlog வேற ஏதாவது பேஸ் பண்ணி vlog பண்ணுங்க. இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். பட் நெக்ஸ்ட் vlogல போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் நிற்கிறேங்களே, அதுக்கு பின்னாடி அப்படியே ஜூம் பண்ணிட்டேன்னா தெரியுதுங்களா? ஆக்சுவலி மானுங்க, மான்குட்டி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போடுங்க. ஸோ கைஸ் பாய் சொல்லுங்க எல்லாரும். நீ என்னடா ஸோ ஹலோ ஃபேமே, இப்போ எங்கே இருக்கோன்னா மலைப்பாக்கொண்டா ஹில்ஸில் இருக்கோங்க. அங்கே என்ன இருக்குன்னா சிவன் கோயில், அந்த எப்படி சொல்கிறது, சிவலிங்க ஷேப்பில் ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும். சிவலிங்க ஷேப்.
சரி, இந்த vlog எத்தனை நாளா 3 நாளா பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? எந்த விளாகு? இந்த vlog ஒவ்வொன்றா போட்டுருக்கீங்களா? 2 vlog போட்டீங்க. ஒரே விளாக் தான். ஒரே நாள்லயே 3 vlog பண்ணுறீங்க. அது ஒவ்வொன்றா எங்கா சுஃபமே மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேக்கானாலும் போட்டுங்க. ஸோ இந்த ரேட்டில் ஸோ அதனால் வந்தீங்கன்னா சல்லுன்னு வந்துட்டே இருங்க, நடுவில் எங்கேயும் நிற்காதீங்க. தலைவலி. சுஃபமே மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியலையே. போகலாம் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம இயற்கைக்காரனோட தம்பி ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பசங்க புள்ள. ஸோ பயங்கரமான ஒரு ஹில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல சாமே. இருக்கு இல்லைங்க இந்த பக்கம் கரெக்டாக இங்கே. ஆக்சுவலி இந்த 2 ரைடுமே இங்கே எல்லாமே ஹில்ஸ் ஏறு தான். சரியான டயர்டு, உடம்பு ஃபுல்லி டயர்டு. அந்த இப்போது கேஎம்பிஆரோ ஏதோ ஒரு அணைக்கட்டுன்னு ஒரு டேம் போயிருந்தோம். அந்த டேம்லாம் என்னால் முடியல, அந்தளவுக்கு வெயில் வேறு. பட் ஆனால் அந்த பிளேஸில் நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா சரியான பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எவ்வளோ எந்த டைமிங் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மறக்காமல் தெரிஞ்சால் அந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங் போங்க, சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா விளாகும் எடுத்துருக்கேன், எந்த மாதிரி கொடுக்க போகிறோன்னு தெரியல சமயம். நம்ம காஞ்சிகிரி ஒரு ஹில்ஸ் போயிருக்கோம், அந்த ஹில்ஸ் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். பட் ஆனால் அது அந்த ஹில்ஸில் இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கோம்னு எனக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஏதோ. ஸோ இந்த இடத்துக்கு ஏன்னா டோல் எதனா ஃபஸ்ட்டு ஏதோ டோல் மாதிரி இது பண்ணியிருந்துருக்காங்க போல். வாவ், இங்கே பாரு ப்ரோ, ஒரு ஊரே இருக்கே ப்ரோ. ஸோ தெரியுதா ஃபமே எத்தனை வீடு ஊருக்கு. பரவாயில்லைங்க, வீடெலாம் கட்டி ஜம்முன்னு வாழ்கிறாங்க. இந்தமாரி இடத்துல வழி இல்லை, இதெல்லாம் நிலம் அவங்களோட நிலம். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குல்ல, அது எல்லாமே அவங்களோட நிலம். ஸோ ஃபேமே இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அதான் எப்படி சொல்கிறது, நார்மலாக மொபைலில் அப்புறம் மைக் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வாங்கினா அது இப்போ தான் யூஸ் ஆச்சு. ஸோ நம்ம ப்ரோ சேனலுக்கு அந்த ப்ரோவோட செல்லுக்கு மட்டும் தான் செட் ஆகுது. பட் நம்ம ஃபோனுக்கோ இல்லை எந்த ஃபோனுக்கும் செட் ஆக மாட்டுது. பட் அப்படி செட் ஆகிடுச்சுன்னா சூப்பராங்க. பார்த்தீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் அது நீ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோட் ஃப்ளாட் அப்படி இருக்கும். இந்த மனுஷன் வேறு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்றாரு. ஸ்கூலுங்க ஹிந்தியில் இருக்கே ப்ரோ. ஒரு வேளை ப்ரோ என்ன டிஸ்ட்ரிக் இது? என்ன டிஸ்ட்ரிக் இது? என்ன டிஸ்ட்ரிக்கு? ஹிந்தியில் இருக்குது ப்ரோ அங்கே. ஆனால் அங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபேமு, அந்த தமிழ்நாடு எல்லை முடிவுன்னு இருந்துச்சு. ஸோ அப்போயே ஒரு வேளை பார்டரை தாண்டிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ பஸ்ஸு பாரு ப்ரோ. ஃபேமே வேறு ஏதோ ஸ்டேட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. அங்கே ஒரு பஸ் நின்றுச்சு பார்த்தீங்களா? அது ஒரு இங்கே ஃபேமஸான கோயில், இந்த கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போது. அங்கே பாருங்க போர்டு கூட ஏதோ ஒரு லைன். அங்கிள் வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டார் அங்கிள். ஆஹா, என்னங்க ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கு. ஸோ இந்த இது தாங்க ஃபமே. ஸோ மறக்காமல் இந்த என்ன லாங்குவேஜ்னு தெரில, மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கர்நாடகா பார்டர்னு நினைக்கிறேன். கர்நாடகாவா என்ன லாங்குவேஜ்னு தெரியாது.
குருவியா? ஹெல்மெட் உள்ள போட்டிருக்காங்க அங்கிள். ப்ரோ இது என்ன லாங்குவேஜ் ப்ரோ? என்ன பார்டர்? கேரளா கர்நாடகா பார்டரா? ஐயோ தமிழ்நாட்டில் இருந்தோன்னு கூட்டு வந்து விட்டியா? என்ன லாங்குவேஜ் தெரியாத ஊரில். ப்ரோ அது அவங்க பேசுனது கேட்டிங்களா? கோவிந்தாவா? தமிழ்நாட்டில் இருந்தோன்னே அப்பயே கேட்டேன் எங்க குடும்பம் பார்த்தேன் கால் எடுக்கிறோம். ரைட் இருக்கு எங்க கூட விட்டுக்கிறீங்க ப்ரோ? ஏஞ்சரா என்னத்துல லாங்குவேஜ் அது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியல. ஸோ அகைன் ஹில்ஸு ஃபுல். எனக்கு பெருசாக லாங்குவேஜ் பற்றிலாம் எதுவும் தெரியாது. பட் ஆனால் இது என்ன லாங்குவேஜ்னு கற்று. கொண்டை ஊசி திருப்பதி போலியா? திருப்பதி மலை இல்லை ப்ரோ. சிவனோட கோயில் ப்ரோ. ஆனால் யாரனா இருந்தால் இது என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்போம். ரோடு நல்லா இருக்குது. ஸோ வெறும் மண் மட்டும் இருந்தால் தான் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா லாங்காக போய்க்கணும் பைக் எடுத்துட்டு. ஐயோப்பா. ஸோ எத்தனை மலை லிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாரு? 3 மலை ஏதோ லிங்க்கில் இருக்கும். ஆனால் மேபி நம்ம தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாடு எல்லை முடிவுன்னு அங்கேயே பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன இதுவும் தெரியல. ஒரு வேளை கர்நாடகாவா? ஆக்சுவலி நமக்கும் இந்த அதான் பைக் ரைடுக்கு ப்ளஸ் மலை, அது என்ன காம்பினேஷன் தெரியல. நம்ம பண்ண முக்கால்வாசி ரைடு ஹில்ஸில் தான் இருக்கும். என்ன ப்ரோ? ஆமாம். ஸோ நம்மளோட பில்லியனும் எப்படி சொல்ல, ஃபஸ்ட் டைம் பைக்கில் ரைடு வருது. அதுவும் நம்ம கூடன்றது ஃபஸ்ட் டைம் வந்தாது. சுற்றி ஐயோயோ காலை திருப்பதி மலை. ஸோ சரியான ஆகிட்டுங்க பாருங்க எவ்வளோ எந்த மாதிரி இருக்கு. அதாங்க ரொம்ப சூப்பராகும். ஆஹா ஸ்டேஜ் வச்சு அங்கிள் அங்கே போகிறேன். சிவலிங்கம் இல்லை, மண் ரோடு. சுத்தமே சரியான மழை. இப்படி 2ஆக பொழந்து ரோடு போட்டாங்களா எப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் சரியான ஹைட்டுங்க. செம்ம ஹைட்டு வெயிட் தான். இங்கே மலைக்கு மேலே வரைக்கும் பைக் போகாதுன்னு நினைக்கிறேன். அது போச்சுன்னா நல்லாயிருக்கும். பைக் விட்டு நடந்து போகிற மாதிரிலாம் கடுப்பாக இருக்கும். சிவபெருமான் திடீர்னு என்ன சிவபெருமான் பார்க்குறோம்.
திருப்பதியா? லூசு பையன் ஆறுனு அடிக்காம வரான் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹில்ஸில் ஏறினாங்க ஃபேமே ஆரன் கொடுத்து கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு அதான். இதுக்கப்புறம் விட்டு நான் அந்த போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வீடியோலாம் லோடு இருக்கான்னு தெரியல. அடி அம்மா பேடான்ஸுமா. என்ன ப்ரோ ஏதோ ஃபங்க்ஷனா? ட்ரக்கிங்கா? என்ன புள்ள இது? ஏன் புள்ள சொல்ல? ஏற முடியாது. சுசமே கொஞ்ச நேரம் விளாக் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சரியான மாதிரி ஒரு வியூ பாயிண்ட். ஸோ செம்மை. இது ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்குது. பைக்கில் கூட ஆஃப் ரோட் பண்ணிடலாம் போது, வெறும் காலில் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஸோ செம்மை. இது என்னென்ன ஒரு இதோடு இணைக்குதுன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே இருக்குது. ஆனால் பட் ரெண்டே லாங்குவேஜ், கர்நாடகாவும் ஆந்திர பிரதேஷ், அதோட இது மட்டும்தான் இருக்குது. அதில் போனோம். இதுவா அது அண்ணா வண்டி எடுத்துறதுனால. ஸோ மேலே ஏறிட்டு எப்படி அந்த இது இருக்குன்ட்டு சொல்கிறேன்.